நீங்க தான் அத்விதாவோட அண்ணனா? ஆமாம் மேம். அத்விதா வர வர கிளாஸ்ல கான்சென்ட்ரேஷனாவே இருக்கிறது இல்ல. கொடுக்குற எந்த ஹோம்ஒர்க்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டே வர்றதில்ல. பிடி பீரியட்லயும் எந்த ஸ்டூடெண்ட்ஸோடையும் சேர்ந்து விளையாடாம ரொம்ப டல்லாவே இருக்கா. இனிமே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வராம பாத்துக்கோங்க. அத்விதா இங்கே பாரு, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏய் அத்விதா, என்னாச்சுமா? ஏய் அத்விதா, ஆட்டோ. மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. சொல்லுங்க. ஓகே டாக்டர், பாப்பாவுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அனிமியா இருக்கு. இதை க்யூர் பண்ணிடலாம்ல டாக்டர்? க்யூர் பண்ணிடலாம். பாப்பாட்ட நிறைய சிம்டம்ஸ் தெரிஞ்சிருக்குமே, நீங்க அதை கவனிக்கலையா? இதான் பேரண்ட்ஸ் பண்ற பெரிய தப்பே. அவங்களால ஃப்ரீயா ப்ரீத் பண்ண முடியாது, ஸ்டடீஸ்லயும் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப டல்லாவே இருப்பாங்க. இதுக்கு பேரண்ட்ஸ் கையில தான் இருக்கு. ஜங்க் ஃபுட் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிட்டு ஊட்டச்சத்து அதிகமா உள்ள ஃபுட்டை மட்டும் கொடுங்க. 6 மாசம் ஒரு தடவை பூச்சி மாத்திரை எடுத்துக்கோங்க. இது போக நான் அயன் டேப்லெட் எழுதி தரேன். நான் சொன்னதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்கன்னா பாப்பாவை அனிமியால இருந்து கியூர் பண்ணிடலாம். இந்தாங்க. ஓகே, தேங்க்யூ டாக்டர்.